ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான். ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒண்ணுதான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னன்னா அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க, இனிமே இவங்களால அங்க போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்க இல்ல. தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கதான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்க போகலாம். ஆகவே அங்க இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்க வந்துட்டாலும் கூட, தஞ்சம் பூந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்ப இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும் போது 2 குடியுரிமை ஆயிருது. இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு அங்கேயும் குடிமக்களா இருக்கிறாங்க. இன்னைக்கும் சர்டிபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்க அகதி முகாமில் இருந்தாலும். ஆனா இங்கேயே பிறந்து உங்க பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, இவங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நாங்க குடியுரிமை தரோம் அப்படின்னா, இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மலர்ந்த பிறகு எந்த சூழலையும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்க இருக்கிறதெல்லாம் வித்துட்டு போயிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறதுதான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிட்டு போது சொன்னேன், பத்திரக்கோட்டை, இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்னாக பாருங்க, உங்க அரசியல் தாக்கம் தான் அவரை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்க பேசுற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து நிற்கிறார். அவர் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு என்ன இதுல சம்பந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்ல, அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்கு, பர்சனலா அவர் ஒரு நல்ல குவாலிஃபைடா இருக்கிறாரு. அது நமக்கு என்ன சம்பந்தம், அவர் பாட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனா ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில வேதாஜி பாண்டியன், அவர் பாருங்க ராமநாதபுரத்துக்காரரு, ஆனால் கடலூருக்கு அவ்வளவு அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்தில் வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையா அந்த பாடல் கொண்டாடப்படும். அவ்வளவு சிறப்பா பாடல் நம்ம ஆல்வின் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு. இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதுல படத்தை முழுசா பார்த்தாதான் நம்ம இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவா பேச முடியும். இருந்தாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்னு எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேற இருக்கு, ஜின்னு வேற இருக்கு. என்னங்க இது, என்ன நீங்க நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சுக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்ல எங்க அப்பா பேரு வேதமணின்னாரு. அப்ப வேத பாண்டியன், நீங்க வேதமணி பாண்டியன், பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஆனா ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர், ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கி இருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இங்கே சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர். எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்.